இதுல இன்னொரு அமைச்சர் வந்து தேம்பி தேம்பி அழுகுறாரு. அவருக்கு ஆஸ்கர் விருது வந்து சீக்கிரமா வழங்கணும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன். நான் அதாவது இது உண்மை நிலவரம் வெளியில வரணும். பல வதந்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இது உண்மை தெரிய வேண்டும் என்றால் இது நீதிமன்றம் ஒரு முழுமையான ஒரு விசாரணை குழுவோ கமிஷனையோ அல்லது புலன் விசாரணையோ இல்ல ஒரு படி மேல போய் சிபிஐ விசாரணையோ இது செய்தால்தான் உண்மை நிலவரம் வெளியில வரும். ஏன்னா அவங்க ஒரு தரப்புல ஒண்ணு சொல்றாங்க, இவங்க தரப்புல ஒண்ணு சொல்றாங்க. 42 உயிர்கள், 42 உயிர்கள், விலை மதிக்க முடியாத உயிர்கள். எதனால நடந்தது? இதற்கு யாரு? இது சூழ்ச்சியா இல்ல விபத்தா? இதெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுல இன்னொன்னு, கள்ளக்குறிச்சியில 68 பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயம் குறிச்சு. அப்போ அங்க முதலமைச்சரும் போல எந்த அமைச்சரும் போல யாரும் அங்க கண்ணீர் வடிக்கல. இங்க முதலமைச்சர் 3:30 மணிக்கு ராத்திரியில வர ஸ்பெஷல் பிளைட்ல வர 3:30 மணிக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பொதுவா காலையில தான் பண்ணுவாங்க, பகல்ல தான் பண்ணுவாங்க. அவர் வரதுக்கு முன்பு கிட்டத்தட்ட 30 பேருடைய போஸ்ட்மார்ட்டம் அவசர அவசரமா நடந்திருக்கு. இதுல இன்னொரு அமைச்சர் வந்து தேம்பி தேம்பி அழுகுறாரு. அவருக்கு ஆஸ்கர் விருது வந்து சீக்கிரமா வழங்கணும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன். நான் ஏன்னா ஒரு துயர சம்பவத்தை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களுக்கு தெரியும். மக்களை வந்து ஒரு நாள் ஏமாத்தலாம், 2 நாள் ஏமாத்தலாம், ஆனா எப்பவுமே ஏமாத்திட்டு இருக்க முடியாது. அதனால இது உண்மை என்ன நடந்தது, ஏன் இங்க அனுமதி கொடுத்தாங்க, ஏன் பெரிய இடத்துல கொடுக்கல, காவல்துறை இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு தெரியும், ஏன் பெரிய இடத்துல கொடுத்துருக்கலாம். கடந்த கூட்டத்தில் எவ்வளவு கூட்டம் வந்தது, இந்த கூட்டத்தில் எவ்வளவு வரப்போகுது. இது ஒரு பக்கம், அரசு ஒரு பக்கம். அதே வேளையில விஜய் அவருடைய கட்சி அவர் தாமதமா வந்ததும் ஒரு காரணம். 11:30 மணிக்கு அறிவிச்சிருக்காங்க, அவர் வந்தது ஒரு 6:30. தாமதம் காரணம் சொல்றீங்களா? இது குற்றச்சாட்டா நீங்க வைக்கிறீங்களா? இல்ல, ஒரு கடமை இருக்கு. எங்களை உட்பட எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒரு கடமை இருக்கு. அட்லீஸ்ட் 11:30 மணிக்கு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு 2 மணி, 3 மணி, 4 மணிக்குள்ள வரணும். அது ஒரு கடமை இருக்கு. தொண்டர்களுக்கு தண்ணி கொடுக்கணும், உணவு இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ தாமதமாவோ இன்னும் கொஞ்சம் கூட்டம் சேர்ந்து அவங்களுக்கு அப்படியே தண்ணி இல்லாம, சாப்பிட இல்லாம எல்லாம் ஒரு மனநிலையில இருக்கிறாங்க. நாங்களும் மாநாடு நடத்தியிருக்கிறோம். சமீபத்தில் கூட நாங்கள் மகாபலிபுரத்தில் நடத்தியிருக்கிறோம். 10 லட்சம் பேருக்கு மேல கூட்டினாங்க. ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன அசம்பாவிதம் கிடையாது. அதுல 10 லட்சம் பேருக்கு மேலனா அதுல 5 லட்சம், அதுக்கு மேல 5 லட்சம் பேர் உள்ள வர முடியல. ஏன்னா அங்க வந்து திருப்பி விட்டுட்டாங்க போலீஸ்ல, உள்ள வர முடியாது, இடம் இல்லைன்னு சொல்லி. இதெல்லாம் இருக்கு, நாங்களும் அதை ஏத்துக்கிட்டோம். கட்சிக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு, அதே வேளையில பொதுமக்களுக்கும் பொறுப்பு இருக்கு. பொதுமக்களுக்கு என்ன, இது வந்து இருக்கைகள் வைத்த கூட்டம் கிடையாது. சேர் போட்டு ஒரு அரேஞ்ச் பண்ற ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு மாநாடு கிடையாது. ஏதோ கூடுறாங்க, வர்றாங்க, அவர் 20 நிமிஷம் பேசுறாரு, அப்புறம் போயிடுறாங்க. அதுல போய் குழந்தைகளையும் பெண்களையும் கூட்டிட்டு நெரிசல கூட்டிட்டு போறதுலாம் வந்து பொதுமக்களுக்கும் கடமை இருக்கு. அவங்க கூட்டிட்டு போக கூடாது. இருக்கைகள் எதுனா கூட்டிட்டு போகலாம், பெண்கள்லாம் கூட்டிட்டு போகலாம், பத்திரமா பாதுகாப்பா கூட்டிட்டு போகலாம் இருக்கு. இதுக்கு முன்பு கூட்டம்லாம் அவ்வளவு நெரிசல்லாம் இருக்குது, அவங்களுக்கும் இருக்குது. எல்லாத்துக்கும் கடமை இருக்குது. ஆனா இது போன்ற சம்பவங்கள் மறுபடியும் வரக்கூடாது, நடக்கக்கூடாது. இதை தவிர்க்க வேண்டும். நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் நல்ல நேர்மையானவர் தான். அவங்க அந்த அம்மா இதுக்கு முன்பு ஸ்டெர்லைட் கூட பண்ணியிருக்கிறாங்க. இதுல செய்யட்டும், ஒரு பக்கம் அவங்க செய்யட்டும். ஏன்னா இதுல வந்து அரசாங்கம் எல்லா உண்மைகளையும் அவங்க கிட்ட சொல்லுமா இல்லையான்னு தெரியும். அதனால சொல்லுமா இல்லையா, இல்ல மறைக்கப்படுவாங்க அப்படிங்கிற சொல்றீங்க. நான் எப்படி நான் சொல்றேன், ஏன்னா அதுக்காக தான் எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு படி போட்டு வேற சிபிஐ விசாரணையோ இன்னும் ஒரு ஹைகோர்ட் ஒரு கைடட் ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று போச்சுன்னா இது யார் இன்ஸ்டிகேட் பண்ணிருக்கிறா, யார் பவர் கட் நடந்தது, யார் பாட்டில் உள்ள வீசி இருக்கிறாங்க, இதெல்லாம் வதந்திகள் தான். அது பண்ணிருக்காங்களா இல்லையா, உண்மையா, அதனால ஏற்படுச்சா, எப்படி, எங்க இன்ஸ்டிகேட்டிங் பாயிண்ட் வந்தது? செருப்பெல்லாம் வச்சிருந்தாங்க, அதெல்லாம் வீடியோல பார்க்கல. அதெல்லாம் அது பண்ணுவாங்க எல்லாம். அது ஒரு இன்ஸ்டிகேஷனா நான் பார்க்க முடியாது. பட் இதுல மீறி அது எங்க இருக்கு? இதெல்லாம் அந்த இடத்தை யாரு தேர்வு பண்ணா?
இதெல்லாம் எல்லாமே பொறுப்பெடுத்துக்க வேணும். எல்லாமே இதுல வந்து இவங்க தான் சொல்லி பழி யாரும் குற்றம் பழி சொல்ல முடியாது. இல்ல அரசாங்கத்தையோ அல்லது விஜய் அவர்களையோ அல்லது பொதுமக்களையோ இல்ல, எல்லாமே இதுல அவங்க ஒரு பொறுப்புடன் இன்னும் கொஞ்சம் மேலும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். சார் இப்போ ஒரு இடம் நீங்க மீட்டிங் போடுறீங்கன்னா முதல்ல காவல்துறையில பெர்மிஷன் வாங்கிங்க. அப்ப காவல்துறை தானே இந்த இடத்துல பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல மீட்டிங் நடந்துக்க வைங்கன்னு. அப்ப இது விஜய் வந்து கிட்டத்தட்ட 2 தடவை மீட்டிங் நடந்திருக்காரு. அப்பவே வந்து அவர் குறிப்பிட்ட அவர் சொன்ன கூட்டத்தை விட அதிகமாக தான் கூட்டம் வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப வந்து காவல்துறை அது சொன்ன இடத்துல வந்து அதிகமாக காவல்துறை போட்டிருந்தா கொஞ்சம் விபத்துகள் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? கூட்டம் வருதுன்னா காவல்துறை கூடுதலா இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும். ஒரு கட்சி வந்து கூட்டம் போடுவது கட்சியினுடைய ஜனநாயக கடமை. இட் இஸ் தேர் டெமோக்ராட்டிக் ரைட் டு ஹோல்ட் எனி மீட்டிங், எனி ப்ரொடெஸ்ட் இந்தியாவில். ஒரு கட்சியினுடைய கடமை, அது பொறுப்பு இருக்குல்ல. அது காவல்துறை வந்து ஒரு அனுமதி கேட்டா பாதுகாப்பு கொடுத்து எந்த இடம் தேர்வு பண்ணி இவ்வளவு கூட்டம் வருவாங்களா, எவ்வளவு கூட்டம் வருமானு ஆன்டிசிபேட் பண்ணணும். உளவுத்துறையுடைய வேலை. உளவுத்துறை வந்து நிச்சயமா இதுக்கு முன்பு நடந்த கூட்டம் எவ்வளவு நடந்தது, இப்ப எவ்வளவு வருவாங்க ஆன்டிசிபேட் பண்ணுவாங்க, பண்ணி இருக்கணும். அதனாலதான் நான் சொல்றேன், இது வந்து உளவுத்துறையுடைய ஃபெயிலியர் ஒரு பக்கம் இருக்கு. எந்த மாத்தி வேற ஏதாவது இடத்த கொடுத்துருக்கலாம், இல்ல அவங்க போறது தடுத்திருக்கலாம். அட்லீஸ்ட் உள்ள எல்லா மக்களும் உள்ள போறது வந்து ஒரு பக்கத்துல தடுத்திருக்கலாம். அதனால அது மீறி கூட அவங்க வேலை குச்சி வந்திருக்கலாம். எல்லாம் இருக்கு. அந்த பென்சில என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அதுல இன்னொரு அடிப்படை ஒண்ணு என்னன்னா, இந்த சினிமா கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்கு. தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்குது, கொஞ்சம் ஆந்திராவிலையும் கொஞ்சம் இருக்கு. இதுல என்ன, ஒரு அன்னைக்கு கூட சொன்ன, ஒரு நகை கடை யாராவது ஒரு நடிகரோ நடிகையோ இல்ல சீரியல் நடிகையோ வந்தாங்கன்னா ஒரு 10,000 பேர் 20,000 பேர். இல்ல ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னா அதுல ஒரு 10,000 பேர் பார்ப்பாங்க. ஷூட்டிங் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பார்ப்பாங்க. ஷூட்டிங் நடக்குது, எல்லா வேலையை விட்டுட்டு பார்ப்பாங்க. இந்த கலாச்சாரம் அதிகமா இருக்கு. அதனால அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் யார் வந்தாலும் அது ஒரு பார்க்குற கலாச்சாரம் இருக்கு. வேடிக்கை பார்க்கணும், போகணும், வரணும் அப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் we have to evolve from this.